அப்போ சஞ்சு சாம்சன் குடுக்கறதுக்கு பதிலா நீ இந்த 2 பிளேயரை கொடுங்க, இந்த பிரான்சைசி டிமாண்ட் பண்ணுதீங்க. குடுக்குற இடத்துல இருக்கிற நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு. சரி குடுக்க மாட்டியா? சரி சிவம் தூபேவை கொடு. என்ன பேசுற நீ? சரி குடுக்க மாட்டியா? ரைட் ஓகே. டெவால்ட் பிரவிஸை கொடு. இவர் ஜடேஜா மட்டும் இல்லாம இன்னொரு பிளேயரா இதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிறாங்க. அப்புறம் தான் இந்த சாம் கரன் பேச்சு ரொம்ப ஹெவியா அடிபட்டு மத்ததை கொடுக்கறதுக்கு சிஎஸ்கே வந்து யோசிக்கலையாமா. கொடுக்கணும்ன்ற எண்ணமே வரலையா. சாம் கரன் உடனே சரி பெசாம கொடுத்துடலாமா இந்த 2 பிளேயரையும் இவங்க ஓரளவு கன்சிடர் பண்ணது இந்த சாம் கரன் பத்தி தான். அப்ப இந்த 3 வீரர்கள்ட்டையும் பேசப்பட்டிருக்குது 2 பிரான்சைசி தரப்புல இருந்து. சிஎஸ்கே வந்துட்டு இவங்க 2 பேர்ட்டையும் பேசிருக்காங்க, ஜடேஜா அண்ட் சாம் கரன். ஆர்ஆர் வந்துட்டு சாம்சன் கிட்ட பேசி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜடேஜா, சாம்சன் அண்ட் சாம் கரன் கிட்ட பேசப்பட்ட 2 பிரான்சைஸியும் எல்லாம் இது பண்ணி லெட்டரை வந்து கவர்னிங் கவுன்சில் ஆஃப் ஐபிஎல் கொடுத்துருக்காங்க. ஐயா இந்த மாதிரி வந்து எங்களோட இந்த 2 பிளேயர் அந்த ஒரு பிளேயர் இது பண்ணலான்ற மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருக்கோம். இதான் விஷயம். பிளேயர்ஸுடைய கன்சென்ட்டை கேட்டு என்னன்றதை முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருந்திருக்கு. பட் ஆனா சொல்லப்படுவது என்னவென்றால் சிஎஸ்கேக்கு 1-1 போட்டுக்கலாம், இந்த 2 பிளேயர்லாம் கொடுக்குறது அநியாயம், நீ ரொம்ப பண்ற பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்க இன்னுமே இருக்கிறதாக சொல்லப்படுது. பட் இன்னொரு சமயத்துல சிஎஸ்கே இருவரையும் கொடுப்பதற்கு கூட ரெடியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. எது நிஜங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட டீல் அண்ட் சிஎஸ்கே சைட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஆர் அக்செப்ட் பண்ணலாம்னு கன்சிடர் பண்ற டீல்ஸ்லாம் இதெல்லாம் தான் நடந்த விஷயங்கள்.